திமுகவுடன் கூட்டணி இபிஎஸ் சொன்னதாக சி.வி. சண்முகம் தகவல். சட்டமன்றத்தில் இன்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது அதிமுகவில் ஏற்பட்டுள்ள பிளவு ஒரு குடும்ப தகராறு போல உணர்ச்சிகரமான மோதலாக உருவெடுத்தது. முதலமைச்சர் விஜய்க்கு ஆதரவாக வாக்களித்த அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை நோக்கி பகிரங்கமாக ஒரு சவாலை முன்வைத்தார். என் மகனையும் உங்கள் மகனையும் இங்கே நிறுத்துங்கள். என் மகன் தலையில் அடித்து சத்தியம் செய்கிறேன். நீங்கள்தான் திமுகவுடன் கூட்டணி அமைக்கலாம் என்று என்னிடம் கூறினீர்கள். அதேபோல உங்கள் மகன் தலையில் கை வைத்து உங்களால் சத்தியம் செய்ய முடியுமா என்று அவர் ஆக்ரோஷமாக கேள்வி எழுப்பினார். எடப்பாடி பழனிசாமி தரப்பு திமுகவுடன் ரகசிய உறவு வைத்திருப்பதாக சாடிய அவர், இதனால்தான் தாங்கள் முதல்வர் விஜய்க்கு ஆதரவளிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டதாக விளக்கமளித்தார். ஆளும் கட்சியோடு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார் என்று யாருக்கு பதவி ஆசை, யாருக்கு என்பதை அவர் மனசாட்சியை தொட்டு சொல்ல வேண்டும். நான் சொல்றேன், உங்களுக்கும் புள்ள இருக்குது, எனக்கும் புள்ள இருக்கிறான், கேட்டுக்கோ. முன்னாள் முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கு ஒரே புள்ள, எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. இந்த இடத்துல இப்ப சொல்றேன், உங்களுக்கு தைரியம் இருந்தால் வாங்க, என் புள்ளைய கொண்டாந்து நிறுத்துறேன். உன் புள்ளைய கொண்டாந்து நிறுத்தா, என் புள்ளை மேல தலை மேல சத்தியம் அடிச்சு சொல்றேன். நீங்கள் சொன்னது என்ன என்ன சொன்னீங்க? திமுகவோடு உங்களுக்கு உறவும் இல்லை எதுமா? என்ன சொன்னீங்க? 4ஆம் தேதி தேர்தல் முடிந்து வெற்றி பெற்ற சான்றிதழ் வாங்குறோம். நான் 6:30 மணிக்கு வாங்குறேன். வாங்கிட்டு உடனே வீட்டில் கொடுத்துட்டு சென்னைக்கு கிளம்பிட்டேன். வந்து கொண்டே இருக்கிறேன். ஒரு 7:30 மணி இருக்கும் நான் செங்கல்பேட்டை தாண்டும் போது. யார் என்று பேரெல்லாம் கேட்காதீங்க, அதெல்லாம் கேட்காதீங்க, சொல்ல மாட்டேன். திமுகவில் இருந்து 2 முன்னாள் அமைச்சர்கள் எங்க லைனுக்கு வர்றாரு. என்னடா இவங்களுக்கு சம்பந்தமே இல்லையே, நம்ம கூட வராங்க. முதல்ல நம்பர் தெரியாம எடுத்துட்டேன். நான் தான் பேசுறேன். என்ன பார்த்து நல்ல பதிவை வாங்கிக்கணுவாங்க. நம்ம தோத்துட்டோம், என்ன நல்ல அமைச்சர், என்னமோ பேசுறாரு, ஒன்னும் புரியல விட்டேன். அப்புறம் இன்னொரு அமைச்சர் வராரு. இல்ல என்னன்னா, நான் 5 வருஷமா கண்டுக்கல, இப்பதான் போன் பண்ணீங்களேன்னு கேட்டேன். இல்ல எல்லாம் நல்லபடியா போகுது, எல்லாம் நல்லா பாத்துங்க, நல்லா அமைச்சு என்னமோ சொல்றாங்க, எனக்கு ஒன்றும் புரியல. நாங்க தோல்வி இதுல அந்த சங்கடத்துல விட்டுட்டோம். நைட்டு வந்துட்டோம். காலையில தான் என்னுடைய விஷயமே எங்களுக்கு புரியுது. காலையில எங்களுக்கு செய்தி வருகிறது, பொதுச்செயலாளர் என்னன்னு பேசுகிறாரு, நம்ம ஆட்சி அமைக்கிறோம். என்ன சொல்றீங்க? திமுக நமக்கு ஆதரவு தருகிறது, வெளியிலிருந்து ஆதரவு தருகிறார்கள். நான் டெல்லியில பேசிட்டேன், எல்லாம் முடிஞ்சிருச்சு. திமுக ஆட்சியில பங்கேற்கல, அவங்க வெளியிலிருந்து நமக்கு ஆதரவு தருகிறாங்க. அந்த கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு அமைச்சர் கொடுங்க, மீதி எல்லாம் நீங்க எடுத்துங்க, நமக்கு ஒரு 25 அமைச்சர்கள் கிடைக்கும். நான் கேட்டேன், இது எப்படி? இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது எதனால? திமுகவை எதிர்த்து தொடங்கப்பட்ட இயக்கம். திமுக ஒரு தீய சக்தி, அது அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தொடங்கப்பட்ட இயக்கம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் தொடங்கப்பட்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தொண்டரால் தொடங்கப்பட்ட இயக்கம். இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.